புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய எதிரி கட்சி திமுக. அந்த திமுகவை வீழ்த்துவது ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுடைய குறிக்கோள். வீழ்த்துவதுனா எங்களுடைய, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுடைய களம் நாங்கள் திமுக அண்ணா திமுக, இதுதான் எங்களுடைய களம். தமிழ்நாட்டு களம். விஜய் சொல்றாரு டிவிக்கு. நான் சொல்கிறேன், நம்ம பிளவுபட்டு இருக்கிறதுனால கிரவுண்டில் ஆள் இல்லை. அப்போ இன்னைக்கு அவர் தாவேக்கா வந்து இறங்கி கிரவுண்டில் இருந்து அடிக்கிறாரு. திமுகவை அடிக்கணுங்கிறதுல அண்ணா திமுககாரன் 5 நிற்கும் போது அடுத்தது அவர் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் களத்தில் இறங்கணும்லாங்க. போர் புரிகிறதுக்கு ஒருத்தர் வந்து தான் ஆகணும். நீங்கள் இங்கே 5 இருக்கிறீங்க, அந்த 5ல் ஒருத்தராக வந்து நீங்கள் திமுக பக்கம் போய் பலத்தை ஏற்றுறீங்க, இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே போய் பலம் ஏற்றுறீங்க. அதனால அவர் வந்து அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வராரு. சார் இப்போ டிஎம்கேவை எதிர்த்து வந்து ஒரு கேள்வி வந்து டிவிகே சைட்லேருந்து முன்வைக்கப்படுது சார். அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து அப்போலேருந்து எதிரியே வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் பக்கம் இருந்து எந்த ஒரு கேள்விகளும் வைக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகுது சார். களம் அப்படி தான் வருங்க. எங்கள் புரட்சி தலைவி அம்மாவே 2006 ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டு காலம் வந்து அமைதியாக தான் இருந்தாங்க. நாடாளுமன்றத்திலேயும் ஒரு தோல்வி வந்த உடனே இப்போ வந்து 2010 டிசம்பரில் தான் அந்த அம்மாவே வந்து களம் இறங்குனாங்க. அந்த வியூகம் அமைச்சாங்க, கூட்டணி அமைச்சாங்க, விஜயகாந்தோட கூட்டணி அமைச்சாங்க. ஒரே 3 மாசத்துல அரசியலை புரட்டி போட்டுட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதனால கள அரசியல் வந்து இனிமேல் தான் கள அரசியல்.